எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரிஷபராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இந்த ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது நட்சத்திரமா வரும். ரோகிணியுடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சந்திரன். குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 15ஆம் தேதி, அதாவது 2025 மார்ச் 15 தற்போது இருக்கின்ற ரிஷபராசியை விட்டு குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிதுனத்தில் இருக்க போறார். ஸோ இந்த காலகட்டங்களில் அவர் எத்தகைய தன்மைகளை கொடுக்க போறார், என்னென்ன ஏற்றங்களை செய்ய போறான்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஏன்னா குரு தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்தை வந்து பலப்படுத்துவார். சரிங்களா? அதனாலதான் வந்து குரு பார்வைக்கு கோடி புண்ணியம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஜாதகத்துல எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சரிங்க, குரு பார்வை படுகின்ற இடங்கள் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யும். ஸோ அந்த அளவுக்கு வலிமையான ஒரு சக்தி தான் அந்த குருவினுடைய பார்வைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால நீங்க வந்து எந்த லக்னத்துல பிறந்தாலும் சரிங்க, உங்க லக்னத்துக்கு பாதகாதிபதியாவே குரு வந்தாலும் சரி, அட்டமாதிபதியாவே குரு வந்தாலும் சரி, குருவினுடைய பார்வை எந்த சூழலையும் கெடுதல் செய்யாது. அவர் ஏன்னா முழுமையான ஒரு இயற்கை சுபர் தான் இந்த குரு பகவான். அவர் பார்வை என்றுமே பலத்தை மட்டுமே செய்யும், நன்மையை மட்டும்தான் செய்யும். அதாவது அவர் பார்வைப்படுகின்ற இடங்கள் வளரும், அதுதான் விஷயம். அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு தற்போது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வரார். அவர் 2ஆம் இடத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் பாக்குறாரு பாருங்க. 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்போ 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது, அதுவும் பார்த்தீங்கன்னா சுபகிரகமான முழுமையான இயற்கை சுபர் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா, வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்குவீங்க. சரிங்களா? குறிப்பா ஒரு குடும்பத்துக்காக அல்லது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்துக்காக அல்லது ஒரு தொழில் தொடங்குறதுக்காக அல்லது வந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக ஒரு சுப காரியங்களுக்காக அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கு அல்லது விற்கிறதுக்கு இது சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க வந்து கடன் வாங்குவீங்க. சரிங்களா? நன்மையான விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலையிலுக்கு ரிஷபராசிக்காரங்க, அதுவும் ரோஹிணியில பிறந்தவங்க வருவாங்க. 2வது குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றதுனால குடும்ப வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுப்பார். சரிங்களா? குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் மெல்ல மெல்ல தீரும். அதோடு மட்டும் இல்லாம ராசிக்கு 8ஆம் இடம் 10ஆம் இடம் குரு பார்வையில இருக்கிறதுனால பிறந்த இடத்தை விட்டு வெளியே போயிட்டு வேலைக்காக முயற்சி பண்றது, குறிப்பா வெளிநாடு வெளி மாநிலம் போன்ற தூர தேசங்கள்ல நீங்க ஒரு உத்தியோகத்துக்காகவோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக அல்லது ஒரு காரியத்துக்காக நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எதிர்பார்த்து கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காரியமானது உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல வசிக்கின்றவங்களுக்கு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த இழுபறிகள் தற்போது சரியாகும். ஓரளவுக்கு சுமூகமான ஒரு நிலை வந்து தற்போது நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுப்பார். குறிப்பா ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சோ அது ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும். அதாவது பிரச்சனை எதுவுமே உங்க கையை மீறி போவாதுங்க, அதுதான் ஒரு விஷயம். சரிங்களா? குரு பார்வை வந்து அந்த பிரச்சனைகளையும் சரி அந்த நோயையும் சரி உங்க கட்டுக்குள்ள வைத்திருப்பார் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? தொழில் செய்யறது அல்லது வந்து பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக சில முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை வந்து கிளைகளை விரிவுபடுத்துறது, தொழிலை வந்து இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. ஸோ இத்தகைய விஷயங்களை தற்போது நீங்க முயற்சிகள் எடுப்பீங்க. சரிங்களா? இது சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம லாபாதிபதியே வந்து தனஸ்தானத்துல உட்கார்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானத்தை பார்ப்பீங்க. பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார்.
படிப்புல ஒரு மந்தத்தன்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சரியாகும். சரி, ரொம்ப சுறுசுறுப்பா கொஞ்சம் ஆக்டிவா வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய விஷயங்கள கத்துப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல நாலேட்ஜ வந்து கெயின் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, குறிப்பா இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ட்ரேடிங் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் நீங்க கவனம் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க பெருசா போகக்கூடாது. அதே மாரி ஜாமீன் கையெழுத்து போடுறது, கைமாத்தா காசு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பெரும்பாலும் நீங்க தவிர்க்கிறது நல்லா இருக்கும். அதாவது கடனா காச குடுக்காதீங்க. கடன் வாங்கலாம். சரிங்களா? ஆனா உங்க கையில இருந்து காச வந்து குடுக்காதீங்க. அப்படி குடுத்தீங்கன்னா, அந்த குடுத்த காசு திரும்ப வராது. ஏன்னா 8ஆம் அதிபதியாவும் குரு தான் வருவார். ரிஷபத்த பொறுத்தவரைக்கும். அவர் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்த பார்க்கறது நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. தீமை அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். கையில இருந்து காசு வந்து போச்சுன்னா திரும்ப வரவே வராதுங்க. அதனால வந்து இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்குங்க. ஏன்னா தேவையில்லாத விஷயத்துல ஒரு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க போவீங்க. ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க போவீங்க. ஆனா போன இடத்துல உங்களுக்கே ஒரு பிரச்சனை வரும். நீங்க செய்யற உதவியால தான் ஒரு பிரச்சனை வரும். அதனால வந்து பெரும்பாலும் வந்து நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்துக்கிட்டா பிரச்சனை பெருசா இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம சனி ராசிக்கு லாபஸ்தானத்துல உட்காந்து நல்ல ஒரு அமைப்புல வந்து உட்காந்துருக்காரு. சரிங்களா? குருவும் சரி, சனியும் சரி ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு ராகு வரதுனால, அந்த ராகு குரு பார்வையில இருக்கிறதுனால நிச்சயமா இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில உறுதியா கொடுக்குங்க. அதே மாதிரி வேலைக்காக நீங்க வந்து ஏதாச்சும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்காம இருக்கு எனக்கு, அல்லது இருந்த வேலையை நான் விட்டுட்டேன், இன்னொரு வேலை எனக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணும்போது நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா 10ல ஒரு பாவியாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த வகையில பார்க்கும்போது ராகு அப்படின்ற ஒரு கிரகம் வந்து 10ஆம் இடத்துல குரு பார்வை வாங்கி உட்கார்றதுனால நிச்சயமா நீங்க தொழில், அதாவது சொந்த காலில் நின்று வாழ்க்கையில சாதிச்சு காமிப்பீங்க. குறிப்பா தொழில் சார்ந்த விஷயங்களை சாதனைகள் அதிகமாக படைப்பீங்க. 2வது ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு கேது வர்றதுனால ரொம்ப கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் லைஃப். சரிங்களா? அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுக்க, அதாவது ரிலாக்ஸா உட்கார மாட்டீங்க. லைஃப்ல நீங்க ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. 2வது தாயாரினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணுங்க. சில 4ஆம் இடத்துக்கு கேது வந்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அது கொஞ்சம் பாதிப்பா கொடுக்கும். அதனால வந்து இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அம்மாவோட ஹெல்த் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் இந்த குரு பயிற்சியில் அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம சனி ராசியை பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு பிடிவாத குணத்தை கொடுப்பார். சரிங்களா? எந்த ஒரு சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா அந்த எடுத்த காரியத்தை விட மாட்டீங்க. சரி, ஒரு காரியத்தை எடுத்துட்டீங்கன்னா அது எப்படியாச்சும் முடிக்கணும்ன்ற ஒரு இதுவை தான் வந்து சனி வந்து கொடுப்பார். 2வது நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கின்ற ராசியில இந்த ரிஷபராசி ரோஹிணியில பிறந்தவங்க கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? நல்ல ஒரு பண வரவு கண்டிப்பா கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா பார்ப்பீங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. நான் சொன்ன மாதிரி சில குறைகள் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.